எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல கூட்டம் நிறைஞ்ச இடத்துல மக்கள் பரபரப்பாக போயிட்டு இருக்கும் போது இதில் பாதி மக்கள் நம்ம ஊர் அண்ணனை தேடி வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இங்கே ஒரு அண்ணனை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அந்த அண்ணன் எங்கேருந்து வந்தாப்புல, என்ன இங்கே வேலை செய்கிறாப்புல, அவரோட அனுபவங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அவர் யாருன்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குற விஷயங்கள் தான் நம்ம நிறைய வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஊரில் இருந்து இங்கே சைனாவில் வந்து வேலை பார்க்குற டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து இப்போ நாங்கள் இருக்க செங்டு சிட்டிலே வந்து அண்ணன் வந்து இப்போது வேலைக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அண்ணன்ட்டேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ். அண்ணன் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து பரோட்டா மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாங்க. என்னன்னே? ஆமாம், அண்ணன் தான் இவங்க. அண்ணன் உங்களோட நேம் சொல்லிருங்கண்ணே. என் பேர் மலைராஜ். அண்ணனோட பேர் வந்து மலைராஜ். அண்ணன் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல தானே ஒர்க் பண்றீங்க? சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல பரோட்டா வந்து இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால வந்து அந்த பரோட்டா மாஸ்டர் அண்ணன் வந்து ஒர்க் பண்றாங்க. இந்த இதுக்குள்ள தான் வந்து அண்ணன் வந்து பரோட்டா போடுவாங்க. ஸோ ஆட்கள் வர அப்படியே வந்து போட்டுருப்பீங்க. சரி அண்ணன், இப்போ உங்களை பத்தி பார்ப்போம். நீங்க எந்த ஊர்னு நீங்க? நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், தொண்டி பக்கத்துல கடமனேந்தலுங்கிற கிராமம். ஓகே, எங்க ஏரியா பக்கம் தான் அண்ணன் வந்து. நாங்களும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தான். அதனால எங்களுக்கு இன்னும் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வேற எங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா. ஆமா. சரி, எத்தனை வருஷமா சைனால ஒர்க் பண்றீங்க? நான் வந்து 2002ல வந்தது. 2002ல வந்தீங்க? அதோட 19ல கொரோனா, ஊருக்கு போனதுல கொரோனா வந்துருச்சு. ஆமா. அப்புறம் இப்போ போன வருஷம் தான் வந்தேன், 2023ல. ஓகே ஓகே ஓகே. டிசம்பர் மாதம் வந்தேன். வந்ததுல வந்து வேற ஏரியா இது. ஓகே ஓகே ஓகே. வேற ஏரியா இது. முதல்ல வேற ஏரியால இவ்வளவு நாளா வேற ஏரியால இருந்தேன். இது வந்து இப்ப வேற ஏரியா. 2002ல இருந்து 2019 வரை ஒரே சிட்டில. அதுவுமே வந்து சொங்சிங், இங்க இருந்து பக்கத்துல தான். ஒரு 2 மணி நேரம் டிராவல். ஆமா. அதுக்கப்புறம் இப்போ அந்த கோவிட்க்கு அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ செங்டுக்கு வந்திருக்கீங்க. செங்டுக்கு வந்திருக்கீங்க. இப்போ இது உங்களோட 2வது சிட்டி சைனால. ஆனா ஆல்ரெடி நான் சைனா ஃபுல்லா எல்லா ஏரியாவும் போயிருக்கேன். டூரிஸ்டா போயிருக்கேன். நம்ம ஆளுகளை பார்க்க போக எல்லாமே இருந்தாலும் போயிருக்கேன். எல்லாரையும் தெரியும். ஆனா ஒரு வேலைன்னு பார்த்தது இந்த சிட்டி தான். அப்ப அந்த சாங்சிங்ல வந்து ஒரே கடையில தான் அத்தனை வருஷமா இருந்தீங்களா? இல்ல கடை வேற வேற. ஓகே, வேற வேறயா அதே ஏரியால மாறிக்கிறேன். அது ஒரு 4 வருஷம் வந்து வியாபாரத்தை பொறுத்து. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ நான் வந்த இடத்துலாம் நம்ம 4-5 ஆள் வேலை பார்த்துச்சு. கடையில் வச்சுட்டு ஆளுலாம் வந்து வச்சு இந்த வேலை பார்த்தேன். இப்போ அப்போ வியாபாரம் சுலபத்தில் அப்படி ஆட்கள்லாம் அப்படியே போயிட்டாங்க. சரி சரி. அப்போலேருந்தே இப்போ வரையும் இதே வேலை தான் அண்ணன் வந்து? இதே பரோட்டா வேலை தான். அப்போ நம்ம நான் வந்து ஊரில் கரூரில் இருந்தேன். அப்போ கரூரில் இருந்துனா நம்ம 15-16 வயசுல எல்லாம் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணது தான், பரோட்டா வேலை. ஆனா நம்ம ஊர்ல போடுற பரோட்டாவுக்கு இங்க போடுற பரோட்டாக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்குன்னா, நம்ம ஊர்ல வந்து முட்டை ரொட்டி போடுவோம், வீச்சு ரொட்டி போடுவோம். அந்த சைஸ் தான் இது. சும்மா வீச்சு ரொட்டி கேட்போம்ல, வீச்சு ரொட்டி அதுல முட்டை ரொட்டின்னு கேட்போம். அந்த சைஸ் தான் இது. மாதிரி புரோட்டானா நம்ம சுத்து மாதிரி எல்லாம் இல்லை. இங்க யாரும் புரோட்டா இந்த மாதிரி கறி சால்னா வச்சுலாம் மாட்டாங்க. அது சிங்கப்பூர் மலேசியாலாம் நம்ம ஏரியா செட்டு மாதிரியே இருக்கும். இங்க அந்த அளவுக்கு இல்லை. இங்க வந்து இந்த ஸ்வீட்டு, அந்த மாதிரி சால்ட் ரொட்டி, ஆனியன் இது மாதிரி போட்டு. ஸோ அண்ணனுக்கு வந்து ஆர்டர் வந்துருச்சு. இந்த ஸ்டால்ல தான் அண்ணன் வந்து ஒர்க் பண்றாங்க. அண்ணன் இப்போ வந்து பரோட்டா போடுறாங்க. என்ன பரோட்டாண்ணா? வாழைப்பழமா? என்னென்ன பரோட்டாண்ணா இங்க போடுவீங்க? பைனாப்பிள், வாழைப்பழ ரொட்டி, ஆனியன் ரொட்டி, அதான் கறி ரொட்டி ஒன்று. கறி. இது அங்க பறக்கிற பரோட்டா. இதுக்கு தான் நிறைய பேர் ஃபேமஸ்ல சைனால. ஆமா ஆமா. நான் வச்சதா ரூல்ஸ். हुकुम टाइगर का हुकुम. ஆமா, இத பாக்குறதுக்காகவே இங்க வாங்க வருவாங்க. ஆனா இத எத்தனை வருஷமா இத பண்றீங்க? நான் வந்து இப்ப 2002ல வந்தாலும் இந்த மாதிரி செய்யறதும் 2002ல இருந்தே பண்றீங்களா? ஆமா ஆமா. ஓ, 2002ல இருந்து கிட்டத்தட்ட அண்ணன் வந்து 22 வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன். அடே அப்பா. ஆனா இன்னும் ஓபன் ஸ்பேஸா தான், இன்னும் நல்ல மேல பறக்க விடலாம்ல? ஆமா, இன்னும் கொஞ்சம் மேல விடலாம். ஆமா. டூரியன். ஏங்க இது உண்மையான
என்னன்னா அது வந்து சும்மா டுரியன் வந்து சும்மா இதுதான். ஆமாம். அப்பா சூப்பர் சூப்பர். இப்போ பரோட்டாக்குள்ள ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உள்ள கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா சுகர், அவ்வளவுதான் போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பரோட்டா நான் போடுவீங்க? வியாபாரத்தை பொறுத்து தான், கணக்கு சொல்ல முடியாது. இந்த சனி ஞாயிறுலாம் ஒரு 70-80 ரொட்டி போதும். மிச்சம் ஏதாவது ஃபங்க்ஷன் லீவு டைம், ஆமாம் லீவு டைம்னா எப்படியும் ஒரு 100, 150, 200. ஓகே ஓகே ஓகே. இந்த இடையில அந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவல் ஆகுது, அந்த மாதிரி டைமிங்ல சயின்ஸ் நியூ இயர் இருந்ததுக்குலாம் வந்து 200-300 ரொட்டிட்டு போவோம். அப்படியே ஒரு நாளா போட்டு இது சிக்கு சாப்பிடுற மாதிரிலாம் இருக்கு. நம்ம ஊர்ல பரோட்டாலாம் சால்னாவை கொக்கி போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா இங்க வந்து இப்படி சாப்பிடுறாங்களே. இது அப்படியே இந்த இது இல்லாட்டி சாப்பிட முடியாதுல்ல, அதனால நைஸா வெட்டி கட் பண்ணி கொடுத்துருது. 16 pieces. சமமா. ஓகே ஓகே. ஸோ இப்போ இத்தனை வருஷமா இப்போ இங்க வந்து இருக்கீங்கல்ல, லீவுக்கெல்லாம் எப்படி போயிட்டு வருவீங்க? முதல்ல நான் வந்து வருஷத்துக்கு ஒரு டூர் போயிடுவேன். எப்படி வருஷத்துக்கு. சரி அண்ணே, இப்போ நீங்க முன்னாடி வந்திருப்பீங்கல்ல சைனாக்கு, அப்போ இருந்த சைனாக்கும் இப்போ இருக்க சைனாக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளவோ ட்ரிஃபரன்ஸ். நாங்கள் வரையெல்லாம் நான் இருந்த சிட்டிலாம் அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ அப்போல்லாம் நான் வரையெல்லாம் ஒரு நடமாட்டங்கள்வே ஒரு இதாக இருக்கும். நான் வந்த பிறகு நான் இந்த சொஞ்சி சிட்டியே பெரிய டெவலப்மெண்ட். ஆளே புழக்கம் இல்லாத ஏரியா அது சிட்டியாக போச்சு. இப்போ அப்படி நான்லாம் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாவிம்பாக்னு ஒரு ஏரியாவில், அதான் ஸ்டார்டிங் 2002. அதுக்கு அடுத்து பக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் ஒரு சீசப்பூன்னு ஒரு ஏரியாவில் இருந்தேன். அதுக்கு அடுத்து இன்னொரு ஏரியா பாக்கோட்சன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. பாக்கோட்சங்கிற ஏரியாலாம் வந்து சும்மா காடாக கிடந்தது. கடை பில்டிங்லாம் இந்த இது மாதிரி பில்டிங்லாம் கட்டிட்டு பார்த்தா அது கடையாக திறந்துட்டாங்க. வெறும் கடையாக தான் இருக்கும், ஹோட்டலு கடை. அது திறந்தோன்னா அந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆச்சு. அது மாதிரி நிறைய நான் வரையெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். கொஞ்சம் தான் நல்ல டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஊர்லலாம் இப்போ இந்த வாட்டி நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். உங்களுக்கு வெள்ளையப்புறம் தெரியுமா? வெள்ளையப்புறத்தில் ரைஸ் மில் இருக்கா? இங்கே நம்ம இதை அரைச்சிட்டு வர்றதுக்கு, மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சிட்டு வர்றதுக்காக அப்போ எங்கள் ஊர்லேயே இருந்துச்சு. இப்போ இல்லைன்றனால அங்கே போய் அரைக்க போனோம். அப்போ அரைக்க போகும்போது என் மையன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேசவும் அவர் அரைக்கிறவருக்கு வந்து ஒரு சந்தேகம், நீங்க எந்த ஊர்ல மாதிரி வெளிநாட்டுல இருக்கீங்களோ அப்படின்னு. ஆமா அப்படின்னா எந்த ஊர்ல இருக்கிறீங்க? சைனால. அங்க வெள்ளையாரத்துல வந்து நம்ம திருவம்பூர், புலியூர் அங்க உள்ள சிட்டி ஊராமே தெரியுமே. சைனானா எல்லாமே தெரியும். வேற புலியூர் ஆளுக தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே அவங்க தான். அதான் அவர் சொன்னாரு, ஏமா வேற ஊரே இல்லை, நான் அங்கே போய் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏனே அப்படின்னு சொன்னா, இந்த வெள்ளையபுரத்துல இந்த சைடு இந்த இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஊரு, புலியூர், திருவம்பூர் ஆளுகளுக்கு அங்க சைனால என்னதான் தெரியலமா, எல்லாரும் அங்கேயே போய் கிடக்குற ஆலயமா, உன் வீட்டுக்காரர் என்னமா வேலை பார்க்கறாருன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில. அப்படியா, சரி சரி நல்லா இருக்கா, நம்ம ஆட்கள்லாம் அங்கே இருக்கலாம் அப்படி, ஏன்னா நாங்களாம் இருக்கவே நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஸோ அதனால நம்ம அந்த ஏரியா ஆளுக தான் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல். சரி, இப்ப நம்ம நிறைய பேர் வந்து பாக்குறவங்களே இந்த படிச்சு முடிச்சுட்டு இந்த கேட்டரிங்லாம் படிச்சு முடிச்சுட்டுலாம் இருக்கவங்க நிறைய பேர் இந்த பக்கம் வரலாமா அப்படிலாம் வந்து கேக்குறாங்கல்ல. எப்படி நான் இங்க வர்றது வேலைக்கெல்லாம்? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ செஃப் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கடை அவங்க இப்பெல்லாம் வேலைக்கு வர மாட்டாங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய அது மாதிரி அதுக்கெல்லாம் எப்படி வேலைக்கு போவாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கேட்டரிங் போல பையா அது வந்து கேட்டரிங் இது பெரிய நம்ம இங்க வந்து நான் கொஞ்சம் ஒரு 2 பேர் அது மாதிரி வந்திருக்காங்க. அவங்க ஹோட்டல்ல வந்து எல்லா சிங்கப்பூர், மலேசியா எல்லா ஊர்லயும் இருக்கும் அந்த ஹோட்டல் பேரு. அவங்க மூலியமா அப்படியே வருவா சைனாவுக்கு அது மாதிரிலாம் வந்திருக்காங்க. மேசு மாசம் லைலா. இப்போ உங்களை மாதிரிலாம் வேலைக்கு வரணும்னா எப்படின்னே வர்றது? இப்போ நம்ம மாதிரினா விசா அடிக்கணும். விசா அடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்க நம்ம இங்கே ஆள் இருந்து எடுத்தா தான். இப்போ நான் வந்து வர சொன்னாலும் அது மாதிரி தான். இப்போ நான்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் வரையிலாம் நான் வந்து என் தம்பி எடுத்தேன், எங்க அண்ணன் எடுத்தேன். அது மாதிரி ஆமா ஆமா. இப்ப வந்து எனக்கு பக்கத்து கடை ஒரு சைனீஸ் ஓனர் மூலியமா இன்னொரு கடையை
ஆள் வேணும் அப்படின்னா ஆ. அங்கேருந்து ஆள் எடுத்துருது. ஓ அந்த மாதிரி தான் அந்த பண்ண மாதிரி முடியும். வந்தவொடனே ஆள் வந்தவொடனே இங்கே பர்மிட்டை போட்டுக்கிட்டு ஆ. அங்கே அந்த கடையை ஓப்பன் பண்ணிடுது. அந்த இது மாதிரி தான். இந்த மாதிரி ஆள் வழி சொல்லி 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 போறதுதானே ஒழிய மித்தபடி இந்த இன்டர்வியூ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் இல்லை. கிடையாது. இப்போ சங்கா ஏரியாலாம் இப்போ நம்ம ஆளுங்க இருக்காங்க நிறையா, ஆ. அதெல்லாம் வந்து இந்த இது மாதிரி தான். ஆள் வழியா சொல்லி 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 ஆமாம் சொல்லி. ஆமாம். இப்போ ஆள் வேணும்னா இப்போ நம்மகிட்ட சொன்னா ஆ. ஆனால் ஆள் இருந்தால் சொல்லுங்க, ஏதாவது ஊர்ல இருந்து எடுக்கிற மாதிரி ஆ. அப்படியா அப்படின்னா சரி, நம்ம ஆள் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்காருப்பா ஆ. வேணா வர சொல்லுவோம் அப்படின்னா ஆ. சொல்லி பாஸ்போர்ட்டை கொடுத்து விசாரிச்சு இப்படி வர சொல்றதுதான். அந்த மாதிரி தான் வர சொல்றது. அது மாதிரி வர சொல்லணும். இந்த ஏஜென்சில எல்லாம் வந்து வர்றது அப்படிலாம் கிடையாது. ஏஜென்சிலாம் இல்லை, ஏஜென்சிலாம் மித்த ஊருக்கு மாதிரி ஏஜென்ட் மூலியம் போனோம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்ல இங்க. முதல் அது மாதிரி பண்ணியிருக்காங்க சைனாவில். ஆ, ஆ. அதெல்லாம் அப்படி வரதெல்லாம் ஏமாத்திடுவாங்க. அதனாலதான் கேக்குறேன் உங்ககிட்ட நானு. ஏன்னா நம்ம வந்து இப்ப என் வீட்டுக்காரர் ஒரு வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலை சம்பந்தமா எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ உங்க வேலை சம்பந்தமா உங்ககிட்ட கேட்டா மட்டும் தான் தெரியும்ன்றதாலதான் வந்து நம்ம உங்ககிட்ட கேக்குறது. அந்த மாதிரிலாம் அது வந்து மாதிரிலாம் வர அது மாதிரி ஏஜென்ட் மூலியம்லாம் வரதெல்லாம் வேஸ்ட்டு. ஆ, இப்போ நம்ம மாதிரி ஆளு மூலியமா வந்தா ஆ, ஒரு வேலை இருக்கையில ஒரு ஆள் எடுப்போம், ஆ, ஆ. வந்தவொடனே வேலையை பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஏஜென்ட் மூலம் எப்படி இங்கே அது மாதிரி இதெல்லாம் இதுல இல்லை. இப்போ சிங்கப்பூர் மலேசியா மாதிரிலாம் இல்லை. இது வந்து இந்த ரொட்டி மட்டும் தான் போட்டால் தான் வேற வேலை இல்லை. வேற 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 வேலையே இல்ல. ஆனா இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்க ஒண்ணு இருக்கு. ஆமா, இந்திய ரெஸ்டாரண்ட்ல அதுக்கு தகுந்த ஒரு 2 பேர் 3 பேர் எடுத்திருப்பாங்க ஆளு. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஆள் வழியா சொல்லி அப்படி வந்தா தான். இந்திய ரெஸ்டாரண்ட்ல அதிகம் ஓடாது. இப்ப செந்தூர்ல ஒண்ணு இருந்தாலும் இருக்கும் எங்கனையாவது, நம்ம தெரியல. செந்தூர்ல இருக்கு கறி குயின் ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழ் நியூ இயர் போது நீங்க இங்க இருந்தீங்களான்னு தெரியல. அப்ப நம்ம அங்க போய் கொண்டாடணும். சரி, அங்க ஒரு மாஸ்டர் வந்து இல்ல இந்த வருஷம் ஏப்ரல்ல சரி இப்போ கொண்டாடணும். அதுல வந்து ஒரு தமிழ் இல்ல, அவர் வந்து நார்த் இந்தியன் கார் தான். ஆனா நம்ம ஏரியால ரொம்ப வருஷமா வேலை பார்த்திருக்காரு. அதனால பொதுவாவே நம்ம இங்க சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஃபுட் எல்லாமே வந்து இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலே இருக்கும்ல. ஆனா அந்த மனுஷன் சமைக்கிறது எல்லாம் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலே இருக்கு. ஏன்னா அவர் ட்ரைனிங் எடுத்தது ஃபுல்லாவே சவுத் இந்தியா போல. ஒருத்தர் தான் இருக்காப்ல, அவர் ஒருத்தர் தான் அத்தனை பேருக்கு சமைச்சாரு. சரி, அது கொஞ்சில இருக்கு, கொஞ்சில இருந்துச்சு. அதே இப்போ சைனீஸுக்காரன் கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்ணே, இப்ப முன்னாடி எல்லாம் வந்து இங்கிலீஷ் டீச்சருக்கு வந்து இங்க நிறைய ஃபாரின்ல இருந்து இங்கிலீஷ் டீச்சரா வருவாங்க. இப்ப பார்த்தா சைனீஸே இங்கிலீஷ். ஆமா, அந்த மாதிரி ஒரு வேலைக்கு அப்படி அவங்களே கத்துக்கிட்டு அவங்களே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கு. உங்களுக்கு லீவ்லாம் எத்தனை நாளைக்குண்ணே ஒரு வாட்டி லீவ் கிடைக்கும்? லீவ்லாம் இங்க கம்பெனி லீவ் 4 நாள் லீவ் இருக்கு வருஷத்துக்கே. மாசத்துக்கா? இங்க லீவ் எடுக்கிறதுல இப்ப லீவ் எடுத்து இப்ப ஒன்றும் வேலை இல்லை, நம்ம இல்லைன்னா கடை ரொட்டி போட முடியாது. அதனால லீவ் எடுக்கிறது. ஏன் பேபிமா உங்களுக்கு வந்து இப்ப காலைல எத்தனை மணிக்குனே வருவீங்க வேலைக்கு? காலையில 10 மணி. இல்ல சனி ஞாயிறு 10:30க்கு வருவேன். மித்த நாள்லாம் 11 மணி. 11 மணி தான் நைட்டு 10 மணி. நைட்டு 10 வரை 12 மணி நேரம் கணக்கு. ஆமா, அப்படி. இப்ப பரோட்டா வரும்போது இப்ப வந்து போட்டுக்கிருவீங்க, அப்புறம் போய் காலையில 11 மணிக்கு வந்தேன். ஒரு 14 ரொட்டி ஓடி இருக்கு. 14 ரொட்டி. அந்த 14 ரொட்டி போடும்போது நீங்களுக்குள்ள நிக்கிறது, அப்புறம் முடிச்சதோட அப்புறம் போய் உட்காந்துக்கிறது. எங்கனே உட்காந்துக்கிறேன். அங்கனே உட்காந்துக்கிறீங்களா? கொஞ்சம் வெயில்னால வேர்க்கனால அங்கிட்டு போய் அப்படியே போய் உட்காந்துக்கிறது. மதியம் சாப்பாடு 2 மணிக்கு சாப்பிட்டு முடிஞ்சா அப்படியே போய் உட்காந்துருவேன். ரொட்டி வந்தா போடுறது. வேலை ஒண்ணும் இல்ல, டயம் தான். பொழுதன்னைக்கு இங்க இருக்கணும், வேலை வரும்போது செஞ்சுட்டு போய் அது இந்த கடை தான் அப்படி. ஹோட்டல்ல அப்படி இல்ல. ஹோட்டல்ல வந்து 11 மணிக்கு வந்தோம்னா 2 மணிக்கு முடிஞ்சிடும், 1:30-2 மணிக்கு முடிஞ்சிடும். அப்புறம் 4:30 மணிக்கு வருவாங்க. 4:30 5 மணிக்கு வந்தா போதும். 5 மணிக்கு 8:30க்கு முடிஞ்சிடும். ஹோட்டல்னா எப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி? சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல? ஆமா, சைனீஸ் ஹோட்டலே இருக்கு. ஆமா, சைனீஸ் ஹோட்டல்ல ரொட்டி நம்ம அந்த கமிஷனுக்கு போறாங்க எடுத்து போடுறது, சைடுல போட்டுக்கிறது மாதிரி. ஆமா, சைடுல போட்டோம்னா ஓனர்ட்ட பேசிக்கிறது எப்படி அந்த மாதிரி அந்த வேலைக்கு. சரி சரி, அதெல்லாம் கம்மியா இருக்கு வேலை. சரி சரி சரி. இப்ப இந்த வீடு தங்குறதுக்கு சாப்பிடுறது, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஹோட்டல்ல வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தங்குறதுக்கு அவனே கொடுத்துருவாங்க இடம், சாப்பிடறதுக்கும் அவங்களே இடம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இங்க அப்படிதான். இங்க வந்து கம்மி ரூம் தான். ஒரு வீடு இருக்கு, அதுல 2 ரூம் இருக்கு. ஒரு ரூம் நம்மளுக்கு தந்துடுவாங்க. இன்னொரு ரூம்ல வேற மித்த அந்த கொஞ்சம் ஏரியாலாம் வந்து வீடு நானே எடுத்துக்கிறேன். நீங்களே எடுத்துக்கிறேன்? ஆமா, வீடு நாம எடுத்துக்கலாம், நம்மளே சமைச்சுக்கலாம். நம்மளே சமைச்சுக்கிறது நைட்டுக்கு. ஓகே ஓகே. இங்க வந்து உங்களுக்கு 3 வேளை இது இங்கே சாப்பிட்டுக்கிறது. இந்த ரெஸ்டாரண்டே சாப்பிடுறது. ஆமா, இங்கே நமக்கு கம்பெனி இங்கே
சமைப்பாங்க, இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு சைனீஸ் ஃபுட்லாம் ஒத்து வந்துருச்சு? நான் அப்போலேருந்து சைனீஸ் 22 வருஷம் அப்போலேருந்து சைனீஸ். ஏங்க எதுக்கு இப்ப நான் கேக்குறேன் அண்ணன்ட்ட, ஒரு 4 நாளைக்கு முன்னாடினே ஏதோ ஒரு வீடியோல ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாப்ல, 20 வருஷமா இங்க சைனால வேலை பார்த்தாப்லையா, என்ன வேலையெல்லாம் போடல, பார்த்தாப்லையா, நல்ல சைனீஸ் பேசுவாப்லையா, ஆனா எந்த ஹோட்டலுக்கும் சரி சைனீஸ் ஆளுங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஒரு சைனீஸ் ஃபுட்டு கூட அவர் சாப்பிட்டதே கிடையாது, அவருக்கு அது பிடிக்காது, அது மனுஷன் சாப்பிட முடியுமான்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. அதனாலதான் இப்ப நான் கேக்குறேன். இல்ல நான் சாப்பிடுவேன்னா நமக்கு பிடிச்ச ஐட்டம் தான் சாப்பிடுவேன், பிடிக்காத சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். இதுதான் சாப்பிடணும் தான் சாப்பிடணும்லாம் இல்ல, பிடிச்சா சாப்பிடுவேன், பிடிக்காது வேற ஏதாவது சாப்பிடுவேன். நம்ம ஊர்ல மட்டும் எல்லாத்தையும் ஆமா பிடிச்சாதான் சாப்பிடுவோம். அது எல்லா ஐட்டம் நிறைய ஐட்டங்கள் இப்போ எங்கேயாச்சும் இப்போ நம்மளுக்காண்டியே எனக்காண்டியே அதே சிக்கன் தான் போடுவாங்க, சிக்கன் வாத்து கறி இந்த மாதிரி தான் போடுவாங்க. அவங்களுக்கு இந்த பன்னிக்கறி இதெல்லாம் போடையில நான் வேற ஏதாவது சாப்பிட்டுக்குவேன். அது ரெண்டாவது வந்து எனக்கு நான் இப்போ இங்கே சமைச்சு சாப்பிட்டேன், எனக்கு செட் ஆகலை. இப்போதான் வந்து சமைச்சு சாப்பிட்டு அதை நம்ம வந்து ஒரு நாளைக்கு வச்சு மக்கினா சாப்பிட்டு. ஆமா ஆமா, ஒரு ஆள் சமைக்கும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு வைக்க வச்சீங்கனாலுமே 2 நாளைக்கு வருமே உங்களுக்கு. அது நம்மளுக்கு பிடிக்கல. அது இதே பெட்ரு ஏன் போட்டு சமைச்சுக்கிட்டு சோறு பண்ணி ரூமுக்கு கொண்டு போய்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு அதுக்கு போறதுக்குள்ள சோறு ஆறிடும் ரைஸ். இது ஒரு கடையை பொறுத்து சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் ஒரு சில கடையில கொடுத்துருவாங்க, ஒரு சில கடையில நம்மளே அதை பார்த்துக்கலாம். அது வந்து சாப்பிட்றதுக்குன்னா நம்ம கமிஷனுக்கு இந்த போறோம்ல, அது வந்து பெருமா தரமாட்டாங்க, நம்ம வாடகைக்கு எடுத்துக்கிறது வீடு. இது வந்து கம்பெனி நம்ம இங்க சம்பளம் தானே. ஆமா ஆமா, அதனால சரி. இப்போ ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, பரோட்டா மாஸ்டரா வராரு அப்படின்னா அவருக்கு தோராயமா எம்பிட்டு சம்பளம் கொடுப்பாங்க இங்க சைனால? சைனால சம்பளம் அவங்க வந்து புதுசா வந்து சைனாகிட்ட போய் அவங்க பேச முடியாது, நான் புதுசுன்னு சொல்ல முடியாது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு. ஆமா, இது இப்போ நான் வந்து வேற ஆள்கிட்ட இப்போ விடலாம். நான் வந்து ஆளுக்கு வந்து இப்போ அண்ணன் ஆளு கேட்டாங்கன்னா ஆளு கொடுத்தேன்னா நான் தான் பேசுவேன். உங்களுக்கு பேச தெரியாதுல்ல, அது மாதிரி நான் பேசிக்கிறது எவ்வளோ சம்பளம் பேசிக்கிறது. மினிமம் இப்போதைக்கு சம்பளம் 6000 ஆரம்பி 5000 ஆரம்பி 6000 5000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிறனால ஓரளவுக்கு அனுப்பி வச்சிடலாம் ஊருக்கு இல்ல. ஆமா, அந்த மாதிரி அனுப்பி வச்சிடலாம். தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் பெருசா பேர செலவுகள் இருக்கு, செலவுகள் இருக்காது அந்த மாதிரி. வாடகையே ஒரு தொகை போகும் போது வந்து முதல்ல வாடகை கம்மி. இப்போ நான்லாம் கொஞ்சம் இல்லை, நான் இந்த வரைக்கும் நான் வீடு காலி பண்ணையில் 2014 அப்புறம்லாம் வீடு இல்லை, வெளியில் இதில் தான். அப்போல்லாம் வந்து 450 ஆரம்பி தான். ஒரு ரூம் ஒரு காலு கிச்சனு பாத்ரூம் அட்டாச் 450 ஆரம்பி தான். 400 நம்ம ஊர்லேயே முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுவும் இப்போ நீங்கள் கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்களா சைனால எவ்வளோ வித்தியாசம். ரொம்ப கோவிட்ல எல்லாரும் கடந்த இங்கே நம்ம இந்தியாலையுமே நாங்கள் கோவிட்க்கு முன்னாடி இங்கே வரும்போது வேற மாதிரி விலைவாசி இருந்துச்சு. இப்போ போனால் அதுக்கு செங்கோலே நாங்கள் செலவழிச்சிருவோம், அதை விட ஜாஸ்தி வந்துச்சு ஒரு சில ஐட்டம்லாம், ஒரு சிலது அந்த மாதிரி. நாங்களாம் வரையில அந்த வாழைப்பழம்லாம் வந்து 1 ரூபாய்க்கு வாங்குவோம், 1 கிலோ 1 ரூபாய்க்கு வாங்குவோம். இப்பெல்லாம் 4 ரூபா 50 பைசா 5 ரூபா வாழைப்பழம். இப்போ இந்த இது பொருள் எல்லாம் கடைக்காரங்களே வாங்கி கொடுத்துருவாங்க, நீங்க எதுவும் இல்ல, வரணும் பரோட்டா போடணும் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது மாதிரி. சரி, இப்போ இந்த ரேசிசம் சொல்லுவாங்க, சம்பளங்கிறது வந்து நீங்க எத்தனை பரோட்டா போடுறீங்கன்றதை பொறுத்ததா இல்ல மாசத்துக்கு இவ்வளவு? மாசம் சம்பளம் தான். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வெளிநாட்டுல எல்லாம் போய் வேலை பார்த்தோம்னா இந்தியக்காரங்க இந்த மாதிரி இந்த ரேசிசம் சொல்லுவாங்கல்ல. ரேசிசம்னா உங்களுக்கு இல்ல இப்ப நம்ம ஊரை வச்சு எடை போடுறது அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல. இப்ப நம்ம அமெரிக்காலாம் நம்ம போவோம்ல, அமெரிக்காலாம் போனோம்னா நம்ம இந்தியன்ஸை பார்த்தாலும் சரி சைனாக்காரவங்களை இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து இந்த கறி வீசுது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்கன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. அந்த மாதிரி இப்ப நம்ம இந்தியா இப்ப பொதுவாக பேசும்போது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நட்புறவு இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. நிறைய பேர் எங்ககிட்டே கேட்பாங்க, அங்கே இருக்க மக்கள் அவங்களை எப்படி நடத்துறாங்கன்னு கேட்பாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்க நல்லா தான் எங்களை நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இப்போ இங்க நம்ம கடையை பொறுத்தவரை ஒரு லேடிஸ் வந்து இந்த பக்கத்துக்கு வேலை பார்க்குற லேடிஸ் வந்து என்னை வந்து கேவால்னு கூப்பிட்டேன். கேவால்னா கருப்பேன் அப்படிங்கிறது. அவங்க கூப்பிட்டேன், பக்கத்து சண்டை போட்டாங்க. என்ன இப்படி பேசுற, அவன் நம்ம இது மாதிரி இதுக்கு பேர் சொல்லி கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு சில பேருக்கு அப்படி இருக்காங்க, ஒரு சில பேருக்கு அதாவது அவங்களுக்கு ஒரு இது தெரியாம பேசுறது. அப்புறம் அவங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து போயிடறாங்க, அது மாதிரி இருக்காங்க. நாங்கெல்லாம் வந்த புதுசுல எல்லாம் பார்த்தா மிரண்டுருவாங்க, பயப்படுவாங்க.
புள்ளைய பார்த்தா பயப்படுங்க ஆ. அப்படி இருந்துச்சு. எங்களை இப்பெல்லாம் பார்த்துமே பயப்படுது. இப்பவே பயப்படுதுங்கண்ணே. இப்பெல்லாம் பழகிடுச்சுங்களே. இப்பெல்லாம் நான் சில பேர் வந்து கொஞ்சம் அவுட்டர்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன். சிட்டிக்குள்ள இருக்கவங்க வந்து வெளிநாட்டுல இருக்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இதே வந்து கோஞ்சா ஏரியா, அந்த சாங்காய், பெய்ஜிங் இங்கிட்டலாம் கண்டுக்கவே மாட்டேன். அங்கிட்டு பழகிட்டாங்க. நிறைய பேர் திரிவாங்க. ஆ. இப்போ நான் இந்த ஏரியாலாம் வந்து இப்போ தேவையில்லை. இப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்களும் இப்போ எவ்வளோ பேர் வராங்க வெளிநாடு. இங்கே அமெரிக்காங்க, சரி எந்தெந்த நாடுன்னு தெரியல, மொத்தத்தில் அவங்க எல்லாமே வர்றாங்க. நிறையா அவங்க இப்போ புழக்கம் அதிகமாகிடுச்சு. நாங்கள் வந்த இடத்துல புழக்கம்லாம் இல்லை அதிகம். நாங்களாம் எங்களை பார்த்தா புதுசாக தெரியும். புதுசாக 4 பேர் இப்போ 100 பேர் இருக்கிறதுல நம்ம ஒரு ஆள் மட்டும் பார்த்தா எப்படி தெரியும்? அந்த அளவுக்கு பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிள்ளையெல்லாம் வந்து ரொட்டி வேணும்னு பயந்துருங்க. அப்படி அந்த கண்டிஷன்ல எல்லாம் நாங்கள் இப்போ இங்கே தொழில் பண்ணிட்டு கிடந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இல்ல? அதெல்லாம் அப்படி பழையிருச்சு. அப்புறம் சில பேர் நம்ம ஊர்லயும் சில பேர் இருக்கதான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு ஊர்ல இருக்காங்க. மித்தபடி எங்களுக்குமே அப்பெல்லாம் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி எங்களையுமே நிறைய பேர் பார்த்தாங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க போகுங்கல்ல, இப்படி பார்த்துட்டு போங்க. சில பேர் வைகோரன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நம்மளை என்ன அதான் நம்மளை எப்படின்னா நம்மளை நான் பிடிச்சி கேட்பேன், ஏன்டா அவங்க கருப்புக்கு எங்க கருப்புக்கும் வித்தியாசமா? நம்ம கருப்பு வந்து இங்க சீசாங்க ஏரியா இருக்காங்களே, நம்ம சீஜாங் நம்ம பாடு பக்கத்துல இந்த இவ்வளவுதான் பாலமா திபத்தாது நம்ம தெரியல. இங்க அடிக்கடி ஒரு ஆளு இங்க இருக்காங்க அடிக்கடி. இந்த பாலம் டிஃபரன்ஸ் தான் இருக்குமா, அங்கிட்டு இந்தியா அங்கிட்டு சைனா. அவங்களாம் வந்து என்னோட மோதமா இருப்பாங்க, நம்மளோட மோதமா இருப்பாங்க. அந்த அப்படியெல்லாம் இருக்குது இல்ல, அவங்களுக்குலாம் வந்து அந்த இது தெரியாது. ஏன்னா நம்ம பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம லவ்ச்சாங்க, நம்ம லவ்ச்சானா அப்படின்னு லவ்ச்சானா நம்ம ஆளுங்க லவ்ச்சாங் அந்த மாதிரி நம்ம அது மாதிரி. அண்ணே வந்து நமக்காக ஒரு பனானா போட்டு ஒரு பரோட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்பதானே சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னா இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு. ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கா? இதுதான் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. கோயில போட்டு அண்ணே பண்ணி கொடுத்துருக்கேன். நான் என் தொழில் நான் போய் வாங்கிட்டு வந்துருப்பேன்ல. இனிக்குது. ஆமா உள்ள சுகர் போட்டுருக்காங்க. மெதா சூடா இருக்கு மெதா. ஆனா நம்ம ஊர் பரோட்டா மாதிரிலாம் இல்லைண்ணே, தின்னா அப்படியே இருக்கு. எப்படி சொல்றது, மெலிசா இருக்கு. நம்ம ஊர் பரோட்டா அது சுத்து பரோட்டா இல்ல, அது மாவு சுத்திடுவாங்க, தடிமனா போட்டு. இது வந்து நம்ம ஊர்ல வீட்டு பரோட்டா அப்படிதான் இருக்கும். கடிச்சா உள்ளுக்குள்ள வாழைப்பழம் ஜூஸ் ஆட்டம் அப்படியே வருது. ஆமா வாழைப்பழம் சூடோட பாவி ரொம்ப கொதிக்க போதுடா, வாய் சுற்ற போதுடா. நீங்க பரோட்டாவே போடுறீங்களே, உங்களுக்கு பரோட்டா சாப்பிட பிடிக்குமா? நான் சாப்பிடல. வேணுமா அழுத்து போயிருக்குமோ, பார்த்து அழுத்து இருக்குமோ? சாப்பிட்டே இல்ல சாப்பிட வேணும் எப்பாவது வேணா. இந்த இது கேட்டாங்கன்னா அதுல 2 பீஸ் எடுத்துமே, அவ்வளவுதான். வெத்தாடி பிடிக்காது. இந்த ஏதாவது சிக்கன் குழம்பு வச்சேன்னா 2 பரோட்டா போட்டு போறது. இந்த பரோட்டா தங்கி இருக்கடா இங்க இருந்து ரொம்ப தூரமா? நீங்க பைக் வச்சியல்ல, அது பக்கத்துல அது சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தூரம். ஓகே. அப்புறம் அண்ணன்ட்ட இன்னைக்கு வந்து பார்த்து பேசி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி அண்ணன் வந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன மாதிரிலாம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணனை வந்து பார்த்தாலும் ரொம்பவே சந்தோஷம். எங்கள் ஊருக்காரர் வேற அண்ணன். ஆமாம், நமக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இடையில அண்ணன் போய் பரோட்டா போட்டுட்டு வந்து அந்த ஃப்ரீ டைமில் தான் நமக்காக வந்து பேசி கொடுத்தாங்க அண்ணன். ஸோ அண்ணனை பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாண்ணே? நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தேன், எப்போ வருவோன்னு. அது இன்னைக்கு ஒரு இது டைம். ஆமா, ரொம்ப நாளா பிளான் பண்ணி இன்னைக்கு தான் வர முடிஞ்சுச்சு. ஆமா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பார்த்தது. ரொம்ப சந்தோஷம். ஆமா, அண்ணனோட வீட்ல எல்லாம் கேட்டே சொல்லுங்கண்ணே. அவங்களும் அவங்க பசங்க பார்ப்பாங்களா?
சரி, கரெக்டாக வந்து எந்தெந்த ஃபீல்டில் ஒரு ஃபீல்ட்லேருந்து ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்கணும்னு நம்ம நினச்சிருந்தோம். அதே மாதிரி அண்ணன்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம அண்ணன்ட்ட கேட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாரும் தான் அண்ணன் கூட அந்த கடையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக கைண்டாக நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க. அண்ணனை பற்றியுமே ரொம்ப பெருமையாக பேசினாங்க. அண்ணனையுமே ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. நம்ம வீடியோ எடுக்கிற வரை நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்த இவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓகே.